கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஒரு நாள் இயேசு வழியிலே கடந்து வருகிறதே, சகையு என்ற ஒரு குள்ள மனிதன் கேள்விப்பட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். அவன் குள்ளமாக இருந்ததுனால ஜனங்கள் கூட்டத்தில் இயேசுவை காண முடியவில்லை. இயேசு வருகிற அந்த வழியில் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி அங்கே உட்கார்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அதே போல் அந்த வழியில் இயேசு கடந்து போகிறதே அவன் சகை மேலிருந்து பார்க்கிறான். இயேசு அங்கே நின்று அவனை பார்த்து, சகையுவே, கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் இறங்க வேண்டும் என்று சொன்னார். சகை உடனே இறங்கி வந்தான். இயேசுவை அழைத்து தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டது மட்டுமல்ல, என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், வேறு இடத்துலையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தால் 1க்கு 4 பாகமாக அவர்களுக்கு திரும்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்தான். அப்போது இயேசு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இயேசு சொன்னார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், இயேசு அழைத்த உடனே அவன் இறங்கி வந்தான், அவனுக்கு ரட்சிப்பு வரவில்லை. இயேசு உடனே நடந்தான், அவனுக்கு ரட்சிப்பு வரவில்லை. இயேசுவை தன் வீட்டில் சேர்த்து கொண்டான், ரட்சிப்பு வரவில்லை. இப்போது அவனுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னால், தன் வாயினாலே அவன் அறிக்கை செய்தான். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நான் அழைக்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு வராது. இயேசு என்னோடு நடக்கிறார் என்பதுக்காக எனக்கு ரட்சிப்பு வராது. இயேசு என் வீட்டில் இருக்கிறார் என்பதுக்காக ரட்சிப்பு வராது. என் வாயினாலே நான் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி நான் என் வாயினாலே நான் அறிக்கை செய்து என் இதயத்திலே அவரை நான் அரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அல்லேலூயா.